நம்ம எல்லாருக்கும் சகுனியை நல்லாவே தெரியுங்க. மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டருங்க அவர். உண்மையில் போர் வந்ததுக்கு மூல காரணமே அவர் தான். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட பெரிய வில்லனான கெட்ட குணங்கள் நிறைந்த எட்டி மரத்தை விட விஷமுள்ள சகுனிக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட கோவில் கட்டி அதில் அவருக்கு கருங்கல்ல சிலையும் செஞ்சு அவருக்கு படையலும் வச்சு அவரை கும்பிட்டுட்டும் வராங்க அங்கே இருக்கிற குறவர் மக்கள். ஏன் அப்படின்னா எட்டி மரத்தில் இருக்கிற எட்டி பழம் எவ்வளவு விஷமானதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிற அந்த முட்களை வச்சு தான் அவங்க விலங்குகளை வேட்டையாடுவாங்க. ஸோ தன்னோட இலக்கு, சகுனியோட இலக்கு என்ன? பாண்டவர்களை அடியோடு அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முழு மூச்சாக போராடி அதில் அப்படியே வெற்றியும் கண்டு பல வித உயிர்களையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் அவர் நினச்சதை சாதிச்சிட்டாரு. ஆமாம், அவர் பகடையில் சாதிச்சிட்டாருல்ல. ஸோ அதே போல் அவரை நினச்சி அவருக்கு இளநீரும் பட்டு துணியும் படையல் போட்டு அவரை மனசார கும்பிட்டுட்டு அந்த முல்லை எடுத்துக்கிட்டு போய் வேட்டையாடினாங்கன்னா அதில் இருக்கிற விஷமானது அவங்க எந்த விலங்கை வேட்டையாடுறாங்களோ அந்த விலங்கை சாட்சி அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான். ஸோ அவரை சில நல்ல நோக்கத்துக்காகவும் வழிபட்டு வராங்க மக்கள். உண்மையிலேயே இந்த விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தாங்க. தன்னோட சுயநலத்துக்காக தான் உடன் பிறந்தவங்களோட பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம அவங்க எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி தன்னோட சுய லாபத்துக்காக அவங்களோட உயிர்களையும் பலி கொடுத்த எட்டி மரத்தை விட விஷம் நிறைந்த இந்த சகுனிக்கான கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் பகுத்ரேஸ்வரத்தில் இந்த கருங்கல் சகுனிக்கான கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. அங்கே வழிபட்டுட்டும் வராங்க மக்கள்.